பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் சீரம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் நம்ம இதுக்கு தேவைப்படும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் அண்ட் ரோஸ் வாட்டரும் அண்ட் விட்டமின் இ கேப்சியூல். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ரைஸ் வாட்டர். ஸோ இந்த ஒரு சீரம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணிக்க முடியும். பட் நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ரைஸ் வாட்டரில் இருக்க பெனிஃபிட்ஸும் நம்ம ஹேருக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் இன்னும் வந்துட்டு ஸ்மூத் அண்ட் ஷைனியாகவும் இருக்கும். அண்ட் ஹேரில் இருக்க ப்ராப்ளம்ஸும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரைஸ் வாட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வாட்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரைஸ் வாட்டர் மேக் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு 3 to 4 ஹார்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஷோக் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த ஊறின வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கையிலே வந்துட்டு பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த வாட்டருக்கு வந்துட்டு வரும். அந்த வாட்டர் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வாட்டர் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் வைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ஆலோவேரா ஜெல் தான் இது. ஸோ நீங்கள் பிளான்ட்டில் இருக்க ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த ஒரு ஆலோவேரா ஜெல் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் வந்துட்டு வரும். நீங்கள் அதே பிளான்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு கெட்டு போயிடும். ஸோ ப்ராடக்ட் ஆலோவேரா ஜெல் வந்து கெமிக்கல் கம்மியாக இருக்கிறது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக தான், ரோஸ் வாட்டரோட ஃப்ரேக்ரன்ஸ்க்காக தான். பிகாஸ் நம்ம வந்துட்டு ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு ஸ்மெல் வந்துட்டு அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ரோஸ் வாட்டர் வந்து ஃப்ரேக்ரன்ஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு ஒரு கேப்சூல் ஃபுல்லாமே நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ விட்டமின் இ கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரலாக அந்த ஷைன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு இதை ஆயிலாகவும் நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த ஒரு 1 கேப்சூல் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுத்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தான் அங்கங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பபிள் வந்துட்டு சுற்றிட்டே இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் ஈவனாக அந்த வாட்டரில் எல்லா பக்கமுமே அந்த விட்டமின் இ ஆயில் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது ஈவனாக எல்லா ஹேர்லேயுமே விட்டமின் இ ஆயில் வந்துட்டு இருக்க மாதிரி நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் டம்ளர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி காஃபி டீலாம் ஆற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோரேஜில் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு நார்மல் வாட்டர் கேன்லாம் இருக்கும் பார்த்திங்களா, குட்டி கேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு இந்த ஒரு சீரம் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஒரு சீரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் டைமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்று எப்போ அப்படின்னு நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு வெட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு சீரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஹேர் வந்துட்டு எப்பப்பெல்லாம் ட்ரையாக இருக்கோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு செகண்ட் கேட்டகரி இப்போது வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்துட்டு காஞ்சி ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு டைமில் வந்துட்டு நான் ஹேர் சீரம் வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஹேர் சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம ஹேர் பார்க்கவே வந்துட்டு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த டைமில் நார்மல் ஹேர் சீரம்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சீரம் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஒரு சீரம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹேர் சீரம் மாதிரி ஈவனாக கையில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேருக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு டவுட்டும் இருக்கும், என்னென்னா இது வந்து நேச்சுரல் ஹேர் சீரம் தானே, நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற டவுட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் எதுவுமே வந்துட்டு ஆகாது. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் இல்லை அடுத்த நாளே நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் அண்டு வந்துட்டு ரைஸ் வாட்டர் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு அது ஸ்கேல்ப்பில் வந்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரினா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு அந்த ஒரு சீரம்க்கு வந்துடலாம். ஸோ நான் வந்துட்டு ஈவனாக எல்லா ஹேர்லேயுமே வந்துட்டு படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அண்ட் கையில் எடுத்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரிஸ் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்கும். அது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஃப்ரிஸ் எவ்வளோ வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்குன்னு. பிஃபோர் என்னோடய ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு இல்லையா, அண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப வந்துட்டு ஃப்ரிஸ் கண்ட்ரோல் ஆகி சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹேர் சீரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு இதை 1 வீக் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1 வீக் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் வந்து கூட பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நேச்சுரல் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்துட்டு வராது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சீரம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சீரம்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஹோம்மேட் சீரம் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிட்டே வரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இந்த ஒரு சீரமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அதை என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சீரமில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இதே நீங்கள் ப்ராடக்ட் வைஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்புக்குலாம் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஹேர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொட்டிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம வச்சுக்க முடியாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு வச்சுக்க முடியும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இது 5 டேஸ் தான். அதில் வந்து இதில் வந்துட்டு நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணல இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்துட்டு அடிக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஆலோவேரா அண்ட் ரோஸ் வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணாலுமே ஸோ அந்த ஒரு ஸ்மெல் வந்துட்டு மாறும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹார் 2 ஹார் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டே ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நேச்சுரல் ஹோம்மேட் சீரம் வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு வராது நமக்கு. ஒரு சீரம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே சஜஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு அதுக்கு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அங்கேயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.